அனைவருக்கும் அன்பு வணக்கம். உபேந்திரா டிவி வழங்கும் சிங்கார வேலனின் ஒரு பக்தனின் கதை. இன்னைக்கு தொடரில் ஊரில் வள்ளியுடைய அண்ணன் குருநாத காலையிலேயே எழுந்து நல்லா புறப்பட்டு அந்த அன்னைக்கு புதுசாக வேலைக்கு போகிறாப்புல. அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன்னுடைய நண்பனுடைய கம்பெனியில் மேனேஜர் போஸ்டிங்கு, அதை ஒரு 6 மாதம் கவனித்து அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் மறுபடியும் 6 மாதம் கழித்து ஒரு சொந்த தொழில் வைக்கணுங்கிற ஒரு திட்டமிடலில் யோசித்து இன்றைக்கி புதுசாக வேலைக்கு போகிறாப்புல. அப்பா அம்மாகிட்ட சொல்லிவிட்டு மத்தியானம் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வழக்கமாக அலுவலகத்துக்கு ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி போகிறாப்புல. தன்னுடைய மகன் இது நாள் வரைக்கும் ஒரு சேராத சேர்க்கையில் போகாத பாதையில் சரியான வாழ்க்கையை அமைச்சிக்காமல் பொறுப்பற்ற நிலையில் இருந்ததா தன்னுடைய முதல் மகன் இன்றைக்கி ஒரு பொறுப்புணர்ந்து வேலைக்கு போகிறாருங்கிற செய்தி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்துட்டு வழி அனுப்பிச்சு தன்னுடைய மகன் வேலைக்கு போகிறதையே பார்த்து ரசித்து மன நிம்மதியோடு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. இந்த செய்தியை தன்னுடைய மகளுக்கிட்ட, சென்னையில் இருக்கக்கூடிய மகளுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அம்மா. அங்கே கடையில் வள்ளி ஸ்டோரில் வள்ளி இருந்துகிட்ருக்கா. காலையில் ஃபோன் பண்ணி தன்னுடைய அம்மா தன்னுடைய மகள்கிட்ட சொல்லும்போது, அண்ணன் இன்னைக்கு வேலைக்கு போகிறாப்புலம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவன் வேலைக்கு போகிறான் அப்படிங்கிற செய்தியை மனசுக்கு சந்தோஷமாக நிம்மதி கொடுக்குது, இனிமேல் அவன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்குவான், முன்னேறிக்குவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு. இந்த செய்தி தான் உனக்கு ஃபோனில் சொல்லணும்னு நான் நினச்சேன், அதை ஃபோன் பண்ணம்மா. நீ எப்படி இருக்க, மாப்பிள்ளையில் எப்படி இருக்காரு, கடை நல்லா போயிட்டுருக்கா, பார்த்துக்கோ அப்படின்ட்டு, நீங்களும் நல்லா வருவீங்க, முருகனுடைய அருளால் வருவீங்க அப்படின்லாம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாப்புல. சரி, அம்மாட்ட ஃபோனில் பேசிட்டேங்கிற சந்தோஷத்தில் தன்னுடைய கணவன் சக்திவேல்கிட்ட சொல்லிட்டு வள்ளி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு வீட்டில் அண்ணன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாப்புல, அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லிவிட்டு, சரி நானும் முருகன் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணி அண்ணன் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறேன், நீங்கள் கடை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு நேராக வள்ளி போயிட்டு தன்னுடைய அண்ணனுடைய நட்சத்திரம் ராசியெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு முருகன்கிட்ட வேண்டிக்கிறாப்புல. வீட்டில் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், சந்தோஷமாக வச்சுருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், எந்த பிரச்சனைக்கும் போகாமல் வாழ்க்கையில் வேலைக்கு போய் நல்ல தொழிலை கற்றுக்கிட்டு ஒரு 6 மாதத்தில் ஒரு சொந்த கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல. அதுக்கும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் பண்ணணும், அவனுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா அவனுக்கும் ஒரு திருமணம் நடக்கணும், வீட்டுக்கு ஒரு மருமகள் வந்தால் அப்பா அம்மாவை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அப்பா அம்மாவை அவங்கள பார்த்துப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்குது. முருகா நீ தான் நல்லபடியாக வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அங்கேருந்து வர்றா வள்ளி. இந்த செய்தியை அம்மாவுக்கு தன்னுடைய வாட்ஸ்அப்பில் அந்த கோயிலுக்கு முன்னால் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அம்மாவும் அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. தன்னுடைய கணவன்கிட்ட காலையில் அண்ணன் வேலைக்கு போனதை சொன்னேன், உடனே கோயிலுக்கு போய் வேண்டுதல் பண்ணி அண்ணன் பேரில் அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்கு முன்னால் ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சிருக்கார் பாருங்கள் அப்படின்ட்டு தன்னுடைய கணவன்கிட்டையும் ஃபோனில் அந்த ஃபோட்டோவை காட்டுறாப்புல. அடாடே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்கு, தன்னோட பொண்ணு ரொம்ப அப்படின்னு நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாப்புல. அந்த ஃபோட்டோவை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பு அப்படின்னு சொல்ல அப்படியே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுறாப்புல. என்னன்ட்டு மறுபடியும் சரி நீ வீட்டில் இரு, நம்ம கதிர்வேல் டீ கடை இருக்குது அது வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மனைவி என்ன சொல்கிறாரு, டீ தானே சாப்பிட்ணுங்க, வீட்லேயே உட்காந்துருங்க, நான் டீ போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை டீன்னு இல்லை, நம்ம கதிர்வேல் கடைக்கு போய் டீ சாப்பிட்றது எப்பவுமே வழக்கம், நம்ம ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கே இருந்த பல பிரச்சனையில் ஒரு 2, 3, 4, 5 மாதமாக நான் கடை பக்கமே போகலை, அதான் போய் டீ சாப்பிட்டு அவரையும் பார்த்துட்டு வரலான்னு. இது எதுக்குன்னு போய் அவ்வளோ தூரம் போகிறீங்க, நான் டீ போட்டு தர்றேன், உட்காந்து ரெஸ்ட் எடுங்க வீட்டில் அப்படின்னு சொல்கிறாப்புல. இல்லைப்பா, டீ சாப்பிட்டு அப்படியே ஒரு பேப்பர்லாம் படிச்சுட்டு ரிலாக்ஸாக வரலான்னு நினைக்கிறேன். பேப்பர் தானே இந்த பக்கத்தில் கடையில் இருக்குது, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன், வீட்லேயே உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்கிறாப்புல.
அட வீட்டில் உட்கார்றதில்ல, 24 மணி நேரம் வீட்டில் தான் நான் இருக்கேன், வெளியே போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்ட்டு தான் நான் வந்து டாக்டர்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணும்போது வீட்லேயே உட்காந்துருக்க வேண்டாம், கொஞ்சம் காலார நடந்து போங்க, உடல் பயிற்சியாக இருக்கும் அப்படின்னு வேற சொன்னார். அதனால தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து வீட்டுக்கு ச கதிர்வேல் கடைக்கு போய் டீ சாப்பிட்டு பேப்பர்லாம் படிச்சுட்டு வரலாம், நமக்கு உடல் பயிற்சியாக இருக்கும்ல, கொஞ்சம் நடந்து போயிட்டு வரலான்னு தான், அதுக்காகத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, சரி சரிங்க, நீங்கள் போயிட்டு ரிலாக்ஸாக போயிட்டு பார்த்து ஓரமாக போயிட்டு வாங்க, ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாப்புல. அட இப்போதைக்கு தானே இது பக்கத்து தெரு 10 நிமிஷம் நடந்தால் டீ கடை வந்துட போகுது, இதுக்க பார்த்து போயிட்டு வா பார்த்து போயிட்டு வான்ல சொல்கிறேன். அட இல்லை, கொஞ்சம் 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 கவனமாக பொறுப்பாக பார்த்து போங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் நான். சரி, நானும் மதியானம் சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வீட்டிலேருந்து அப்படியே அப்படியே வாக்கிங்காக நடந்து போயிட்டு கதிர்வேல் கடையில் டீ கடையில் போய் உட்கார்றாப்புல. கதிர்வேலன் டீ வேணுமா, இஞ்சி டீ போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒரு 4-5 மாதமாக கடை பக்கமே வரல, நீங்கள் அடிக்கடி வருவீங்க, பேப்பர்லாம் படிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் வீட்டில் சின்ன சின்ன சிக்கல் இருந்தது, பொண்ணோட வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது, பையனுடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் பொறுப்பற்ற நிலையில் இருந்தான், இப்போ தான் கொஞ்சம் நல்ல புத்தி வந்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குதுப்பா, நிம்மதியாக இருக்கேன், அந்த கடைக்கே வர்றேன், மாதிரியெல்லாம் கடைக்கு வர முடியல, இனிமேல் டெய்லியும் வருவோம்ப்பா, உங்கள்கிட்ட பேசிட்டு போனால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ட்டு டீ கடைக்கார்ட்ட பார்த்து பேசிகிட்டு இருக்காப்புல. அவர் இஞ்சி டீ போட்டு கொடுக்குறாரு, பேப்பர் படிச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கும்போது ஒரு கல்யாண தரகர் ஒருத்தர் வர்றார், அவருடைய ஃப்ரெண்டு, தெரிஞ்சவர், ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஐயா இங்கே தான் இருக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷம், நானும் ரொம்ப நாள் உங்களை பார்க்கணுன்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் எல்லாம் சௌக்கியமா, பையன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா? ரொம்ப நல்லா இருக்கான்ப்பா, அப்போ தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கான், இன்னொரு 6 மாதம் 1 வருஷத்தில் நல்ல ஒரு சொந்தமாக முதலாளி ஆகிற அளவுக்கு நல்லபடியாக வந்துடுவான் அப்படின்னு சொல்ல, அதான் சந்தோஷமாக நீங்கள் டீ கடைக்கு வந்து இப்போ வழக்கமாக டீ சாப்பிட வருவீங்க, இப்போவும் கொஞ்சம் அந்த நிம்மதியோட சந்தோஷமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் டீ கடைக்கு வந்திருக்கீங்கிறது பார்த்தாவே தெரியுது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பையனும் வேலைக்கு போகிறாப்புல, இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் முதலாளி ஆகிடுவாப்புல, இனி அவனுக்கும் ஒரு கொஞ்சம் எதிர்காலம் வரணுமில்ல, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணுமில்ல, அதுக்கு தான் யோசித்தேன் அப்படின்ட்டு அந்த கல்யாண தரகர் சொல்கிறாரு. அப்போது என்ன யோசிச்ச, என்ன சொல்ல வர்ற, சொல்லுப்பா, உனக்கு டீ சொல்லணுமாண்ணே, காலையிலேருந்து 2-3 டீ சாப்பிட்டேன்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டீ கடை நீங்கள் உட்காந்துருந்தீங்களே, உங்களை பார்த்து ஒரு சில விஷயம் சொல்லிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன், நான் சரி என்ன விஷயம்னு சொல்லுன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, அவன் பையனுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோகம் இருக்குது, பையனும் வேலைக்கு போயிட்டுருக்கிறான், அதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஒரு சொந்தமாக தொழில் எல்லாம் வியாபாரம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாங்க, அதனால் ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாம், நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நம்ம சொந்தத்துலேயே ஒரு பொண்ணு இருக்குது, அவங்க அப்பாட்டையெல்லாம் வீட்லையெல்லாம் பார்த்து பேசிடுவேன், இதுதான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்த, ஒரு வாரமாக டக்குன்னு இன்றைக்கி நல்ல நாளாக பார்த்து கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதை இன்றைக்கி தான்ப்பா அவன் பையன் வேலைக்கே போக ஆரம்பிச்சிருக்கான், அதனால உடனே வந்து கல்யாண பட்செல்லாம் எடுத்தால் எப்படி இருக்கும், அதனால் இந்த தகவலாம் அவருக்கு பையனுக்கு தெரிய வேண்டாம், கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாப்புல. கொஞ்சம் நாள் ஆகட்டும், அவன்கிட்ட சொல்லிக்கலாம், ஐயா வந்து இன்றைக்கே பொண்ணு பார்த்து நாளைக்கே கல்யாணம் பண்ண போகிறோம், இப்போ இருந்து பேச்சுவார்த்தை ஆரம்பித்தா தானே ஒரு 6 மாதத்துக்குள்ளே திருமணத்தை நோக்கி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வைக்க முடியும், ஒரு பொண்ணு ஜாதகம் வந்தது, சரி பையன் நல்ல பையனாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சொந்தக்கார பையன் அப்படின்னு தான் நம்ம குருநாதன் உங்கள் பையன் ஞாபகத்துக்கு வந்தது, அது நம்ம பையன், சரி அவன் ஜாதகம் தான் ஏற்கனவே என்கிட்ட இருக்க, அதெல்லாம் பார்த்தேன், பொருத்தமெல்லாம் நல்லா தான் இருக்குது, மற்ற இப்படி பொண்ணுடைய அப்பாவட்டையும் பார்த்து பேசியிருக்கேன், உங்கள்கிட்ட பேசிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவோம், சும்மா பேசி வைப்போம், அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் ஆகட்டும், மற்றதெல்லாம் ஏற்பாடு பண்ணிப்போம், அதுக்காகத்தான் சொன்னப்பா அப்படிங்கிறாங்க. சரி நீ நல்ல விஷயந்தான் நீ சொல்கிற, கொஞ்சம் நாள் போகட்டும், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லிக்கலாம், எதுக்கும் பார்த்து வெய்யி, சரி நல்ல விஷயந்தான் அப்படின்ட்டு கல்யாண தரகர் நண்பர்கிட்டையும் சொல்கிறாப்புல. சொல்லிவிட்டு இந்த சந்தோஷத்தில் சரி ரைட்டு, இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கட்டும், முன்னேற்பாடுகளை பண்ணி வைப்போம், அப்புறம் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற போது பொண்ணு எங்கே போய் தேடுறது, அது நல்லது தான் அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வர்றாப்புல. வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸாக உட்காந்துருக்காப்புல. உட்காந்துருக்கும்போது
வந்து அண்ணன் அங்கே வேலைக்கு போயிருக்கான். வேலைக்கு போயிருக்கான். எப்படி வேலை செஞ்சுருக்கான், எப்படி நல்லபடியாக மனநிலை எல்லாம் ஒத்து வருதா, என்ன ஏது அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்கலாமே அப்படின்ட்டு அவங்க அப்பா யோசிக்கிறாரு. அவங்க அம்மா சொல்கிறா, இல்லை இப்போ கொஞ்சம் லஞ்ச் டைம் வரட்டும், 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள. இப்போ ஆஃபீஸ் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால் ஒரு 1:15 1:30 மணிக்கு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்ட்டு சொல்லும்போது, அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு ஒரு 1:30 மணி ஆனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அண்ணனும் ரொம்ப நல்லா மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட்டை நான் தான் பார்த்துக்கிறேன். அது நம்ம நண்பருடைய கம்பெனிங்கிறனால இன்னும் நல்ல ஃப்ரீடமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. தொழிலையும் நல்லா நுணுக்கமாக நல்லா கற்றுக்கிட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் நல்லா ஒரு முதலாளி ஸ்தானமாக இருக்கிறதுக்கு தொழில் சொந்த வியாபாரம் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஃபோனில் சொல்கிறாப்புல. சரி, அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் சாயந்தரம் அப்படியே ஆஃபீஸுக்கு விட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது கடையில் ஒரு டீ சாப்பிட்லான்ட்டு டீ கடைக்கு போகிறாப்புல. டீ சாப்பிட்டுட்டு இருக்காப்புல பஸ் வரணுங்கிறதுக்காக. திடீர்னு ஒருத்தர் தம்பி, உன்னைய நான் பார்த்துருக்கேன், நீ தெரிஞ்ச பையன்தான். நம்ம இவர் அப்பா பேர் என்ன அப்படிங்கிறாரு. நீங்கள் யாருங்க இவ்வளோ டீட்டெயிலாக கேட்குறீங்கன்னு? ஒன்றும் இல்லை தம்பி, எல்லா விஷயமா தான். நீ எனக்கு சொந்தம்தான் ஆகுது. நம்ம சொந்தக்கார பையன்தான். நான் ஹாஸ்பிட்டலில் கூட அப்பா அட்மிட் ஆகியிருந்தாரு. நான் கூட பார்த்துட்டு போயிருந்தேன். அன்றைக்கே உங்கள்கிட்ட பார்த்து அறிமுகமாகிக்கலான்னு நினச்சேன். இப்போ தான் டீ கடையில் நின்றுட்டு இருந்ததுனால நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்ட்டு பார்த்தேன்னா, சரி நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, என் பொண்ணு இங்கே தான் வேலை செய்கிறா, இந்த கம்பெனியில் தான். அதை அழைச்சிட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன். அப்படியா, பேர் என்னன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, பேர் சிவகாமி. உங்கள் பேர் வெற்றிவேலு அப்படின்னா. சரி சரிங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி. நீயும் நானும் சொந்தக்கார பையன்தான்ப்பா, அதை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு போகலான்னு நினச்சேன் அப்படின்னா. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவரும் பொண்ணு அப்படியே சிவகாமி வர்றாப்புல வண்டியில் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க வீட்டுக்கு போகிறதையே அந்த பொண்ணையும் ஒரு பார்க்குறாரு. பார்த்துட்டு பஸ் வருது, பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுறாப்புல. வீட்டுக்கு வந்தோடனே அப்பாட்ட கேட்குறாரு, அப்பா வெற்றிவேலுன்னு உங்களுக்கு யாராவது தெரியுமா? அட, வெற்றிவேலு என் கிளாஸ்மேட்டுப்பா, நம்ம சொந்தக்காரன் தான். சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒரே ஸ்கூலில் படித்தவான். ஏன் அவனை எங்கே பார்த்த அப்படிமா? இல்லை, அவருடைய பொண்ணு நம்ம கம்பெனியில் தான் வேலை செய்யுதாமா. அட ஆமாம், சிவகாமி பொண்ணு அதுதான். அப்படியா, தெரியுமாப்பா? அட நம்ம சொந்தம்தான்ப்பா ஆகுது அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு பார்த்தேன்ப்பா, அதாக்க உங்களை விசாரித்தாங்க அப்படியே. சரி சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம், மகிழ்ச்சி. எப்படி வேலையில் எப்படி நல்லா போச்சு அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக போச்சுப்பா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மேனேஜர் வேலைங்கும் போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. மற்றவங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு குரு மாதிரி இருந்து எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல, அவன் உன் பேர் நான் குருநாதன் வச்சிருக்கிறேனே, நீ ஏதோ ஒரு விஷயத்தில் குரு மாதிரி வருவேன்னு சின்ன குழந்தையிலே ஜோசிக்காரெல்லாம் பார்த்து தான் உனக்கு அந்த பேரே வச்சாங்க. அதனால் நீ தொழில்ஸ்தானத்தில் பல பேர்த்துக்கு குருவாக இருப்ப பாரு. கவலையே படாத, நேரங்காலம் வந்துச்சுன்னா எல்லாம் அற்புதமாக வரும். நீ நல்லா வருவ. உன் தொழில்துறையில் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் நல்ல முதலாளியாக வருவ. கல்யாணமும் கூடி சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பா. என்னப்பா இன்னைக்கு தான் வேலைக்கு போனால் அதுக்குள்ளே கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிட்டிங்கன்னு. நாம் பேச்சு எடுக்கலினாலும் சொந்த பந்தம் நம்மளை பற்றி கேட்க ஆரம்பிச்சிருவாங்கப்பா. இவ்வளோ நாளாக நீ பொறுப்பு இல்லாமல் அங்கே எங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ தான் நல்லபடியாக வேலைக்கு போகிறேன்னுங்கிற செய்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனாவே இப்படித்தான் பொண்ணுக்கு விசாரிக்க வருவாங்க. இதெல்லாம் இயல்பு தான். அதுக்கு தகுந்த மாதிரி நேரங்காலத்துக்கு தகுந்த மாதிரி எப்போ கல்யாணம் நடக்குமோ அப்போ நடந்துட்டு போகுது. நம்மளை பற்றி விசாரிக்க தான் இப்போ செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வேகமாக, ஆமாங்க, நீங்கள் டீ கடைக்கு போகும்போது எனக்கு ஒரு கால் வந்தது. நம்ம ஏதோ மேட்டுப்பட்டியிலேருந்து நம்ம சொந்த மாமா ஒருத்தர் நம்ம ஃபோன் பண்ணாங்க. உங்கள் தூரத்து சொந்த மாமா உங்கள் வகையில் தான் சொன்னாங்க. சரி, என்ன சொன்னாங்கண்ணே? இல்லை, அவங்க வீட்லேயே ஒரு பொண்ணு இருக்குது, கல்யாணத்தை பற்றி பேச எடுக்கணும். அடுத்த வாரத்தில் நேர்லேயே அவரை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ உங்கள் பையன் கல்யாணம் ஆகிற இதில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். நாங்களும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தால் அதை பற்றி மேற்கொண்டு பேசலாம் அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்க. அதுதான் அப்படின்ட்டு ஃபோனில் பேசினாங்க.
அப்படின்னு சொல்லும்போது, யாரு அட மேட்டுப்பட்டியா? அட நம்ம அவன் சொந்தம்தான். எல்லாம் இப்படித்தான்ப்பா செய்தி வந்து எல்லாமே தகவல் வரும். பையன் நல்லபடியா வேலைக்கு போய் முன்னேறுறான்னு செய்தி வந்துச்சுனாவே, வந்து சொந்த பந்தங்கள்லாம் வரத்தான் செய்வாங்க. நேரங்காலம் யார கல்யாணம் பண்ணணும்னு விதி இருக்கோ, அது கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. எல்லாம் நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமா கலகலன்னு சிரிக்கிறாங்க. ஆம் நேயர்களே, இந்த கதையினுடைய தொடர் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். குருநாதர் அவனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய முன்னேற்றங்கள் எப்படி இருக்கப் போகிறது, என்ன என்பதை பற்றியெல்லாம் அடுத்த தொடரில் பார்ப்போம். நன்றி நேயர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிங்காரவேலனின் ஒரு பக்தனின் கதை, ஜோதிடம் சார்ந்த, பக்தி சார்ந்த கதை. நன்றி, வணக்கம்.